பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி இருக்கிறதே, என் வாழ்க்கைக்கு முன்பாக பல தடைகள் காணப்பட்டு கிடக்கிறதே, இந்த தடைகள் எப்பொழுது மாறும், இவைகள் எப்பொழுது உடைக்கப்படும், என்னுடைய ஆசைகள் என்னுடைய விருப்பங்கள் எதுவுமே நிறைவேறாமல் தடைபட்டு கிடக்கிறதே, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தடைகளை உடைத்தறிந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் குடும்பங்களோடு பேசுகிறார். நான் உங்களுக்கு முன்பாக செல்லும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அவைகளை உடைத்தறிவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தடைகளை போன்ற அநேக பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளாடி கிடக்கிறது. வியாதி ஒரு தடையாய் இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை ஒரு தடையாய் இருக்கிறது, கடன் பாரம் ஒரு தடையாய் இருக்கிறது, பிள்ளைகளுடைய சூழ்நிலை தடையாய் இருக்கிறது, என்னுடைய ஊழியத்தில் பெரிய தடை காணப்பட்டு கிடக்கிறது, என்னுடைய தொழில் தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறதுல போராட்டம் ஒரு தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி வாழ்க்கைக்குள்ளாடியே பல தடைகளை கொண்டு போடுகிற அநேக சத்ருக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்ருக்களை முறியடிக்க வேண்டுமானால் தெய்வமாகிய கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ண வேண்டும். தெய்வமாகிய கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணும்போது இந்த தடைகள் உடைக்கப்படும். நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது அந்த தடைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் வரும்போது இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம் விலகும். என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என் கரத்தை பிடிக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், என்னை எந்த தீங்குக்கும் விட்டு கொடுக்காமல் என்னோடு கூட பயணிக்கக்கூடிய தெய்வம் ஒருவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளாடி கடந்து வருமையானால் அந்த பயம் உங்களை விட்டு விலகி ஓடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளாடி வறுமையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே வனாந்தரத்தில் பாளையம் இட்டு கொண்டிருக்கிறான். பகலிலே மேக ஸ்தம்பமாகி இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களோடு கூட வழிநடத்தி அந்த ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுத்த தகப்பன் இப்பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இனி இந்த இடத்திலிருந்து நான் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் என்னுடைய சுயபலத்தால் செல்ல முடியாது, என்னுடைய படைபலத்தால் செய்ய முடியாது. காரணம், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் முறுமுறுக்கக்கூடிய ஜனங்களாய் இருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் கலகம் செய்யக்கூடிய ஜனங்களாய்
இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால் கர்த்தர் எனக்கு முன்பாக நீர் போக வேண்டும். நீர் எனக்கு முன்பாக போவீரேயானால் அங்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும், அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். அதனால் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு முன்பாக நடந்து போனார். அவனை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் தடையாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய அநேக மதில்கள் கிடக்கிறதல்லவோ, அத்தனை மதில்களையும் நான் உடைத்து தருவேன். நீ எப்பொழுதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுவாயோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி வந்து உனக்காக நான் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உன் பிள்ளையினுடைய காரியத்தில் ஜெயம் வேண்டுமா? வேலை விஷயத்தில் ஜெயம் வேண்டுமா? உன் தொழில் காரியத்தில் ஜெயம் வேண்டுமா? உன் வழக்கு விஷயத்தில் ஜெயம் வேண்டுமா? பல வருடமாய் வியாதியோடு இருக்கக்கூடிய காரியத்தில் ஜெயம் வேண்டுமா? எந்தெந்த காரியங்களில் ஜெயம் வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் கர்த்தருடைய தயவு, அவருடைய கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் அவரை தேடும்போது அவரை கண்டடைவீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்படும் போது, உங்கள் மேலே படும்போது, உங்களை நோக்கமாய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் உங்கள் மேல் பார்க்கும்போது அங்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் அழிக்கப்படும். உன் குடும்பத்தின் மேலே வெளிச்சம் உதிக்கும் போது இருளின் அந்தகாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு விலகும். உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய பிசாசின் கிரியைகள் எடுத்து மாற்றப்படும். பல வருடமாய் பிசாசு உங்களை துரத்தி கொண்டிருக்கிறான் அல்லவோ, இதிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? இந்த போராட்டத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? என்னை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் யார் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டீர்கள் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு. நான் உன் குடும்பத்துக்குள் உலாவி அந்த சத்துருவின் கிரியைகளை அழிப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தானப்பா, இந்த காரியம் என் பிள்ளைக்குத்தான் ஆண்டவரே, இந்த வசனம் என் குடும்பத்துக்குத்தான் ஆண்டவரே, என் தொழிலுக்குத்தான் ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்துக்குத்தான் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து வேண்டிக் கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்கள் குடும்பத்தில் உதிப்பேன். நான் உதிக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய சாத்தானிய சக்திகளை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்த தெய்வமே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. பாதைகளை திறந்து கொடுக்கக்கூடிய தெய்வம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடைத்து வைக்கப்பட்ட அநேக வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அடிச்சுவடை பார்த்து நடந்து வருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. மனுஷர்களை நம்பாமல் உம்மையே நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தின நல்ல தகப்பன், இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.